ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஈத் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈத்க்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், முன்னாடி நாள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் முன்னாடி நாள் நமக்கு அரஃபா நோம்பு இருந்ததுனால அன்னைக்கு இஃப்தாருக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் கிளி பராத்தா தான் வந்து வாங்கியிருந்தோம். எல்லாமே சாப்பிட்டுட்டு அண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இஞ்சி பூண்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தனித்தனியாக பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதே மாதிரி முன்னாடி நாளே ஷீர் குருமா செஞ்சு வச்சிடலான்னு சொல்லி பாதாமையும் பிஸ்தாவையும் இந்த மாதிரி ஃபைனாக வந்து சாப் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு நான் ஒரு சாப்பர் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து மீஷோவில் வாங்கியிருக்கேன். அண்ட் அதனோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சேமியாவும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஷீர் குருமா முன்னாடி நாளே செஞ்சு வச்சுட்டேன். சீர்குருமா முடிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டும் அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இட்லியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே குக்காகி வந்துருந்துச்சு. அண்ட் கூடவே வந்து மட்டன் குழம்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போயிட்டேன். இதுதான் என்னோட பேபியோட ஈத் அவுட்ஃபிட். அவளுக்கு ரெட் கலரில் ஃப்ராக் வாங்கியிருந்தோம். அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் நல்லா பேஸ்டல் க்ரீனில் ரொம்ப அழகான ஒரு சூட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து முன்னாடியே நான் வாங்கிட்டேன். ஸோ இது இன்றைக்கி தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கும் வந்தாச்சு. அன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி இருந்தது. அது கூட பார்த்திங்கன்னா இட்லி, அது கூட இடியாப்பம் அண்ட் மக்ரூனி அதெல்லாமே தான் வந்து செஞ்சுருந்தோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பிரியாணிக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அது கூடவே வந்து ஈரலும் செஞ்சுக்கலான்னு அண்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது குர்பானி கொடுத்த கறி எல்லாமே வந்துருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு தனித்தனியாக யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அண்ட் ஈரல் வந்து செய்யலான்னு சொல்லி வந்திருந்தேன். ரொம்ப சூப்பராகவே ஈரலுமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அன்றைக்கி ஈரல். அண்ட் ஈரல் கூடவே வந்து மட்டன் பிரியாணி அண்ட் ரைத்தா இதெல்லாம் தான் குக் பண்ணியிருந்தோம். அண்ட் லன்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். போகிற வழியில் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயாச்சு. இந்த ஆடு பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா வீட்டில் வாங்கின ஆடு. அங்கேயுமே குர்பான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் போக முடிஞ்சுது. அதனால் போயிருந்தோம். எங்கள் வீட்டில் கொடுக்குற ஆடெல்லாம் கடையிலே கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அம்மா வீட்டில் தான் கொடுப்பாங்க. என்னோட அம்மா வீட்டில் இருக்க கேட் பார்த்தீங்கன்னா குட்டி போட போது ரொம்ப வந்து டயர்டாக இருந்தது. வயிறு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா பெருசாக இருக்குது. எத்தனை குட்டி வரும் என்னன்னு தெரியல. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அது குட்டி போட்ட பிறகு நான் சொல்கிறேன். ரொம்ப டயர்டாக அங்கங்கே படுத்துட்டு இருந்துச்சு. அண்ட் எப்பவும் போல் இதுக்கு அம்மா வந்து வட்டலப்பம் எல்லாம் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. வட்டலப்பம் அண்ட் டீ எல்லாமே ஈவினிங் குடிச்சிட்டு அங்கே வந்து டின்னருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த வட்டலப்பம் ரெசிபி வந்து இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.